Hi friends, welcome to Ponni Easy Cooking. பாருங்க எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு ஒரு தந்தூரி நான் பண்ணியிருக்கோன்னு. இந்த தந்தூரி நான் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சூப்பராக செம்மையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி நான் தந்தூரி அடுப்பு இல்லாமல் தோசைக்கல்லில் பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம எல்லார் வீட்லேயுமே தோசைக்கல் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த ரெசிபி செம்மையாக பண்ணலாம். ப்ளஸ் இது நாங்கள் கம்பேரிசன் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கோம். என்னென்னா மைதா மாவு கோதுமை மாவு இது ரெண்டுத்தில் எதில் தந்தூரி நான் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வருது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டுங்கிறத நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் தனித்தனியாக வேறு வேறு பவுலில் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது மைதா மாவு வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது கோதுமை மாவு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் ஈஸ்ட்டு சேர்க்குறோம். நான் ஈஸ்ட் 1 பேக்கெட், இது சின்ன பேக்கெட் தான், இது 2 ஸ்பூன் இருக்கும். அதில் 1 ஸ்பூன் இதுலேயும் 1 ஸ்பூன் அதுலேயும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் இதை சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பேரலாக நம்மளுக்கு 2 வேலையுமே நடக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஒரே முட்டை தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு நல்லா பிசைய வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு அழுத்தமாக ரொம்ப பிசையணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக நீங்கள் மெழுக்காக பிசைஞ்சிங்கனாவே உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். அதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மைதா மாவு பிசைய போகிறோம். இதுவும் சேம் தான். அதை எப்படி பிசைஞ்சோமோ அதை மாதிரி நம்ம பிசைஞ்சு இதுவுமே ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு 2 மாவுமே ரெடி ஆகிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இதில் 1 ஸ்பூன் அதில் 1 ஸ்பூன் சேர்க்குறோம். ஸோ எண்ணெய் மேலே ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு காயாது, மாவு சீக்கிரம் காயாது. செம்மையாக சூப்பராக அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வரும். இது நான் மேலே ஒரு ஜஸ்ட் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஒரு டவல் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு 1.5 மணி நேரம் நல்ல அனலான இடத்துல தான் வச்சுருந்தேன். வீட்டில் எங்கே அனல் அதிகமாக இருக்குமோ அந்த பக்கம் வச்சிங்கன்னா 1.5 மணி நேரமே போதும். அதுலேயே நம்மளுக்கு அப்படியே இப்படி டபுள் த சைஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா புஃப்னு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ அப்படியே இந்த மாவை எடுத்துகிட்டு நம்ம உருட்டணும். ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. ரெண்டு மாவுமே நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. நம்ம கம்பேர் தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கோதுமை மாவை விட மைதா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா அந்த மாவே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு சப்பாத்தி பூரியெல்லாம் போட்டோம்னா கூட நம்மளுக்கு இந்த மாவோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கப் மாவில் நம்மளுக்கு 4 நான் வரும். இப்போ 2 கப் பண்ணியிருக்கோம் மொத்தமாக சேர்த்து. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 8 நான் வரும். 8 நான் நம்ம உருட்டினோம் அப்படின்னா 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ஒரு ஆளால் 2 தான் சாப்பிட முடியும். ஸோ 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். கொஞ்சம் நிறைய சாப்பிட்றவங்க அப்படின்னா ஒரு 3 வரைக்கும் சாப்பிட முடியும். கட் பண்ணும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாவு கொஞ்சம் நம்மளுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியுது அந்த மாவோட கம்பேர் பண்ணும்போது. பட் ரொம்பலாம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு. இடையில பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம கோதுமை மாவு எடுத்து உருட்டிக்கலாம். இது எப்படி உருட்டணும்னா கொஞ்சமாக மேலே மாவு தடவிட்டு நம்ம சாதாரணமாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி அப்படியே உருட்ட வேண்டியது தான். உங்களுக்கு நான் ஷேப்பில் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நீளமாக வர மாதிரி உருட்டிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணியிருந்தேன் எல்லாமே. நம்ம எந்த ஷேப் வேணும்னாலும் பண்ணலாம்.
பித்தா பிரெட்னா நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கிடைக்கும். நான்னா தான் ஓவல் மாதிரி ஷேப் வரும். நான் ரவுண்டாக தான் பண்ணியிருக்கேன் இது பித்தா பிரெட் மாதிரி. ஸோ ஒரு மைதா மாவு ஒரு கோதுமை மாவு சேம் இதே மாதிரி தான் உருட்டிக்கிட்டேன். இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும். ரொம்ப மெலிசாவும் போட்டுடக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு நான் பட்டர் உருக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம மேலே தடவுறதுக்கு நம்மளுக்கு பட்டர் வேணும். ஸோ உருக்குன பட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம பேன் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பேன் வச்சுக்கணும். நல்லா கல் சூடேறினதுக்கப்புறம் நம்மளோட நான் அதில் போட்டுட்டு ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விடணும். விடும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் பபிள்ஸ் மாதிரி வருது இல்லை, அப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணிடணும். ஸோ ஒரு தடவை டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் புஷ்ஷுன்னு வரும்போது இன்னொரு தடவை 2 தடவை நம்ம டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டோன்னா பாருங்கள் அதோட எவ்வளோ புஷ்ஷுன்னு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதை சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். உடனே எடுத்துடலாம். எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே நான் வந்து வெண்ணெய் தடவுறேன். வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம கோதுமை மாவு போடுறோம். மைதா மாவு பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக வந்தது புஷ்ஷுன்னு. கோதுமை மாவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்த உடனே டர்ன் பண்ணி திருப்பி போட்டுடணும். ஆனால் இது பாருங்கள் புஷ்ஷுன்னு ரொம்ப உப்பில் 2-3 தடவை திருப்பி போட்டாச்சு, ஆனாலும் உப்பி வரல. நம்மளுக்கு மைதா மாவு தான் ரொம்ப நல்லா வந்திருந்தது. கோதுமை மாவு அந்தளவுக்கு உப்பி வரல. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் நம்ம வந்து மைதா மாவு 1.5 மணி நேரம் ஊற வச்சோம். கோதுமை மாவும் அதே நேரம் தான் ஊற வச்சோம். ஆனால் கொஞ்சம் அதிகமான நேரம் ஊற வச்சா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு இதே மாதிரியே புஷ்ஷுன்னு உப்பி வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்து நீங்கள் கல்லில் இதே மாதிரி உருட்டி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குன்னு பிரித்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாஃப்ட்னஸ் ரெண்டுத்துலேயுமே எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சாஃப்ட் வந்து ரெண்டுமே சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது உப்பி வரல அப்படின்னாலுமே நம்மளுக்கு கோதுமை மாவுமே சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த்தி, நான் மைதா மாவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக கோதுமை மாவு ட்ரை பண்ணலாம். அதுலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்து இதுக்கு நல்லா ஒரு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் எந்த குழம்பு வேணும்னாலும் இது கூட வச்சு சாப்பிடலாம். நான் இது வந்து 6 மணி நேரம் கழித்து நான் எடுத்து போட்டேன். பாருங்கள் கோதுமை மாவு எவ்வளோ சூப்பராக புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு. கோதுமை மாவு மட்டும் சரியாக வரலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதை நான் நைட்டுக்கு அப்புறமா போட்டேன். ஒரு 6 hours கழித்து நல்லா செம்மையாக மைதா மாவு எப்படி உப்பி வந்ததோ அதே மாதிரி உப்பி வந்துச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே டேஸ்ட், ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு எது வின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா கம்மி நேரத்தில் ரொம்ப டேஸ்ட் கொடுத்தது மைதா மாவு தான். பட் ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு கோதுமை மாவு தான். என்னோடய தாட் நான் சொல்லிட்டேன். நீங்களுமே உங்களோட தாட் என்ன, உங்களோட மனசில் எது வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.